உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம். அன்புறவுகளுக்கு வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இரா மைதரன். இன்றும் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக தேர்தல் சரியான ஒரு போட்டியாக இப்பொழுது மாறியிருக்கிறது, உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. எப்படி கட்சிகளை பிரித்து தனக்கு ஆதரவை பெறலாம் என்று ரணில் விக்ரமசிங்க திட்டத்தோடு செயல்படுகிறார் என்ற விடயங்களை நீங்கள் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது தெளிவாக கூறியிருந்தீர்கள். நாங்கள் உரையாடிய பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கே பல தரப்பினரை சந்தித்திருக்கின்றார். அங்கே அவருடைய பயணம் தொடர்பாக பார்ப்பதற்கு இதற்கு முன்னதாக வந்த செய்தி என்னவென்று சொன்னால், சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவோடு இரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியதாகவும் அதில் 13வது திருத்தச் சட்டம் காவல்துறை காணி அதிகாரத்தோடு நடைமுறைப்படுத்தும் என்று அவர் கூறியதாக என்று சுமந்திரன் கூறிய செய்தியை ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக இதில் நிச்சயமாக சூழ்ச்சி இருக்கின்றது என்று தெரியும். நீங்கள் தான் அதை உன்னிப்பாக அவதானித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். கூறுங்கள், என்ன நிலை என்றதை. உண்மைதான், உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்னதாகவே நாங்கள் இந்த விடயத்தை கூறினோம். அதாவது மீளவும் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய அந்த அரசியல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் தலைமையிலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தென்னிலங்கை ஆட்சியாளர்களோட அரசியல் படுக்கையில் இருந்த அந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியினுடைய பாகம் 2 தான் இப்போது. பாகம் 1 முன்பக்க சட்டை பொக்கெட்டுக்குள் இருந்து கொண்டு தோளிலே கையை போட்டுக்கொண்டு வெளிப்படையாகவே ஒரு செயல்பட்டவர்கள். இந்த பாகம் 2 காஜட்டையினுடைய பின் பாக்கெட்டுக்குள் ஒளித்திருந்து கொண்டு அவர்களுடைய உறவு பின் பாக்கெட் வழியாகத்தான் அவர்களுடைய உறவு இருக்கின்றது. ஆனால் வெளிப்படையாக ஒரு எதிரடியாக ஒரு மோதல் போக்கை காட்டுவதை போன்றுதான் சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்க இடையிலான உறவு நிலை என்பது இருந்து வருகின்றது. ஆகவே மிக தெளிவாக ஒவ்வொரு தடவையும் சுட்டிக்காட்டினோம், இவர்கள் மறைமுகமாக ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு எதிர்ப்பரசியலின் ஊடாக அவர்கள் முன்னர் இணக்கரசியலின் ஊடாக சாதித்த விடயங்களை எதிர்ப்பரசியலின் ஊடாக சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறி வந்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்போது ரணில் விக்ரமசிங்க சுமந்திரனுடைய ஒரு தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது என்கின்ற விடயத்தை சில மாதங்களுக்கு முன்னரே நாங்கள் கூறியிருந்தோம். இது இப்படியான ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட போகின்றது, இவரை கூப்பிட்டு கதைத்து இப்படியான ஒரு அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு தொடர்பாக ஜனாதிபதியினுடைய உத்தரவாதம் வழங்கப்பட போகின்றது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழரசு கட்சியினுடைய ஒரு அணியாக சாணக்கியன் சுமந்திரன் அணியினர் தமிழ் மக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வாக்களிக்க கோருமாறு இவர்கள் கோருவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம். அதனுடைய முஸ்திபுகள் தான் இப்போது இடம்பெற்று வருகின்றது. இப்போது உடந்த ஊடகத்தில் வந்த செய்தி, அது கூட சுமந்திரனுடைய ஊதுகுழல் ஊடகமாக இருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள் தான் அந்த விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் அதிலே ஒரு தனிநபர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பாகத்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் இடையிலான ஒரு இரு நபர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்களாகத்தான் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுமந்திரனை ஒரு சூப்பர் ஹீரோவாக இல்லை தமிழ் மக்கள் சார்பான ஒரு 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 ஆற்றல் உள்ள தலைவராக காட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற அந்த அவருடைய ஊதுகுழல் ஊடகம் இல்லை அந்த ஊடக ஜாம்பவானுடைய அந்த பிரயத்தனம், இந்த விடயத்திலும் அவர்கள் தங்களுடைய கரிசனையை காட்டியிருக்கின்றார்கள். அதிலே தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக காணி அதிகாரத்தோடு 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறை தயாராக இருப்பதாகவும், இந்த மாகாண சபை தேர்தலை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த அவர் இணக்கம் தெரிவித்ததாகவும், அதற்கு முன்னோட்டமாக சுமந்திரன் அவர்களுடைய தனிநபர் சட்டமூலத்தின் மூலமாக அந்த மாகாண சபைகள் தொடர்பான சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே அதை நிறைவேற்றுவதன் ஊடாக அதை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான மாகாண சபை தேர்தலை அந்த எல்லை நிர்ணய சபை ஒன்றை கொண்டு வந்து மீள அந்த எல்லைகளை நிர்ணயிக்கின்ற ஒரு விடயத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்படி பல சட்ட ரீதியான முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுமந்திரன் கொண்டு வருகின்ற தனிநபர் சட்டமூலத்தின் மூலமாக அவற்றை நிவர்த்தி செய்து மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்றும், அந்த மாகாண சபை தேர்தல் மூலமாக 13வது திருத்தச் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வழங்க முடியும் என்ற வகையிலும், இதிலே பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மெல்ல மெல்ல மீள மாகாணங்களிடம் பகிர்ந்தளிப்பது தொடர்பாக தீர்மானிக்கப்படும் என்றும், அதே போன்று
ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு மாகாண சபை தேர்தல் அமைந்ததுக்கு பிற்பாடு கலந்துரையாடி ஏனைய தரப்பினருடன் ஒப்புதலை பெற்று போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவது தொடர்பாக தீர்மானிக்கப்படும் என்ற வகையில் தான் இவர்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதிலே ஒரு உறுதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வகையிலோ இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு இனப்பிரச்சனை சார்ந்து இந்த விடயங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலோ ஆக்கப்பூர்வமாக எதுவுமே நடைபெறவில்லை. நாங்கள் குறிப்பிட்டதை போன்று சுமந்திரன் தரப்பணி ரணில் விக்ரமசிங்க தரப்போடு ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த போகின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்படியான ஒரு சந்திப்புகள் நடைபெற்ற போது இவர் தன்னுடைய ஏற்கனவே சஜித் பிரேமதாச தரப்பு பொது எதிரணியின் சார்பாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக தான் களமிறங்கவும் தயார் என்ற அறிவிப்பை வெளியிட்டவரான் சுமந்திரன். ஒரு தமிழ் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த முடியுமா என்ற வகையிலே ஒரு நப்பாசையோடு இவர் அப்படியான ஒரு காய் நகர்த்தி கொண்டு வந்தவர். அந்த வகையிலே தன்னுடைய பேரத்தை அந்த பக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக இங்கே ரணில் விக்ரமசிங்கோட யாழ் பல்கலைக்கழக மேடையிலும் அன்றகுமர திசாநாயக்காவினுடைய மாநாட்டிலே யாழ்ப்பாணத்தில் நடந்த மாநாட்டிலே அலையா விருந்தாளியாகவும் சென்றது அந்த சயித் பிரேமதாசா தரப்பு என்றால் அங்குதான் இவர்கள் நிரந்தரமாக குடியிருக்கின்றார்கள். சயித் பிரேமதாசா கூடாரத்தில் தான் சுமந்திரன் நிரந்தரமாகவே குடியிருக்கின்றார். இன்னொரு பக்கமாக சமாந்தரமாக இவர்கள் அரசியல் வியாபாரிகள், அரசியல் விபச்சாரிகள். ஆக இவர்கள் ஒரு இடத்தே நிலையாக நிற்கக்கூடியவர்கள் இல்லை. அது ஒரு கொள்கையோடு அரசியல் செய்பவர்கள் தான் ஒரு இடத்திலே தங்களுக்கான நிலையான இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. இவர்கள் ஒரு அரசியலிலே ஒரு விபச்சாரிகளாக நடமாடி வருபவர்கள். இவர்கள் அங்கும் இங்கும் எங்குமே தங்களுடைய இருப்பை தலையை காட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படியாக சயித் தரப்போடு இவர்கள் தங்களுடைய ஒரு நெருக்கமான உறவை காட்டி வந்தாலும் ரணில் தரப்போடு இவர்கள் நெருக்கமாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு முடிவு ஒன்றில் சஜித் இல்லை ரணில் விக்ரமசிங்க எந்த தரப்புக்கு இவர்கள் மக்களிடம் ஒரு ஆதரவு வழங்குமாறு கோரினாலும் அதை நியாயப்படுத்துவதற்கு இவர்களுக்கு சில சம்பவங்கள் தேவைப்படுகின்றது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக மக்களிடம் கோருவதாக இருந்தால் இதை இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவார்கள். ஆக அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் சுமந்திரன் தமிழ் மக்கள் சார்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு தீர்வு தொடர்பாக பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற ஒரு முன்னோட்டத்தை இவர்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது ஒருவேளை அந்த இணக்கப்பாடு கைகூடி வருமாக இருந்தால் அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சென்று இன்னும் பல வாக்குறுதிகளை அதன் மூலமாக வழங்குவதன் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் மக்களுடைய பங்கு பெற்றுதலோடு வெற்றி பெற வைத்தால் இந்தந்த விடயங்களை நாங்கள் சாதிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக சுத்துமாத்த சுமந்திரன் அவர்கள் மீளவும் மக்கள் மன்றத்திலே கூறுவதற்கான ஒரு கட்டியமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க முடியும். ராமேந்திரன், ரணில் விக்ரமசிங்கா பொறுத்தமட்டில் அவர் நிலைமைகளை தெளிவாக அவதானிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. உங்களுக்கு தெரியும் எவ்வாறு கட்சிகளை பிரிக்கிறார் என்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். கடந்த வாரம் கூட பேசும்பொழுது எவ்வாறு மொட்டு கட்சியை பிரித்து விட்டார் என்று கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கான தேர்தல் நடந்த பொழுது சுமந்திரன் தோத்த விடயங்கள் தெற்கிலங்கையில் அப்பொழுது பேசப்பட்டது. அங்கே இருக்கின்ற ஒரு ஊடகம் உடனடியாகவே அவரிடம் அந்த கேள்வியை கேட்டு, அதாவது ஏன் தமிழ் மக்கள் உங்களை ஆதரிக்காமல் இருக்கிறாருக்கு, என்ன காரணம் என்று. அப்போ அவர் தலையில் கை வைத்து யோசிச்சு கொண்டு, தானும் அதை யோசித்து கொண்டிருந்தேன், அதை எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற அவர் கூறினார். இப்போ இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அறிந்த ரணில் விக்ரமசிங்க இவரோடு எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவார்? இவர் தமிழ் மக்களுடைய ஒரு தனி பிரதிநிதி என்று அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுவார் ரணில் விக்ரமசிங்க? உண்மையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், சுமந்திரன் எந்த அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுகின்றார் மேலே யாரும் மக்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இப்போது தமிழரசு கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவருக்கென்று எந்தவித முக்கியமான பொறுப்புகளோ பதவிகளோ தமிழ் மக்களுடைய நிலையில் இல்லை. யாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே அவர் ஒருவர். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவோ தமிழ் தேசிய கட்சிகள் சார்பாக சுதீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். அதே போன்று சுமந்திரன் தெரிவு செய்யப்பட்டார். அதுபோன்று சித்தார்த்தன் தெரிவு செய்யப்பட்டார் தமிழரசு கட்சி சார்பாக. ஆகவே அப்படியாக தெரிவு செய்யப்பட்டவர்களில் ஒருவராகத்தான் சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அதே நேரத்திலே தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதித்துவம் என்பது எப்போதோ காலாவதியாகிவிட்டது. அதை வலுக்கட்டாயமாக சம்பந்தனும் சுமந்திரனும் பிடித்து வைத்துக் கொண்டுதான் தமிழினத்தை விட்டு பிழைக்கின்ற செயல்பாடுகளில் இவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இப்போதும் அதே அயோக்கியத்தனத்தை தான் சில ஊடக
பிழைப்புவாதிகளை தங்களுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு இவர்கள் செய்து வருகின்றார்கள். அதிலே சுமந்திரன் அவர்கள் இப்போது வெறுமனே மக்கள் மிக தெளிவாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில கூறியிருந்தோம். அரியநேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார். சுமந்திரன் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் என்கின்ற ஒரு பதவியே இதுவரை காலமும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு பதவியிலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடாக அவர் எந்த முடிவுகளையுமே அறிவிக்க முடியாது. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான் என்ற விடயத்தை அரியநேந்திரன் அவர்கள் தெரியப்படுத்துகின்றார். இதுதான் உண்மையான நிலைமை. சுமந்திரன் என்பவர் வெறுமனே ஒரு எம்பி, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி தமிழ் மக்கள் சார்பாக ஒரு இந்த பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட முடியும்? ஒரு காத்திரமான தீர்வு விடயங்களிலே எப்படியாக இவர் போய் பங்கு பெற்ற முடியும்? ஆக இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பதை மக்கள் சிந்திக்க முடியும். இப்படியாக ஒரு தலைப்புச் செய்திகளின் ஊடாகவோ இல்லை இந்த ஊடகங்கள் அவர்கள் சுமந்திரனிடம் இருக்கின்ற ஆற்றல், வல்லமை, அவருடைய அந்த ஊடக ஜாம்பவான்கள், அவரிடம் இன்னபுற நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற ஊடக ஜாம்பவான்கள் தங்களுடைய ஒரு ஊடக தர்மத்தை மீறி சுமந்திரனுக்கு அதிகளவாக வர்ணனைகள் செய்வதிலே அவர்கள் வெள்ள கட்டிக்காரராக இருக்கின்றனர். அதாவது தமிழரசு கட்சியுடைய தலைவராக ஸ்ரீதரனா சுமந்திரனா தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற வகையிலே அவர்களுடைய கருத்து பதிவுகள் வருகின்ற போது மும்மொழிகளிலும் ஆற்றல், ஒரு தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடனோ இல்லை ராஜதந்திரிகளுடனோ பேஸ் டு பேஸ், அதாவது தனிப்பட உதவியாளர் இல்லாமல் சந்திப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், அதை தமிழ் மக்களுடைய விடயங்களை தெளிவாக 3 மொழிகளிலுமே எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல், சட்ட புலமை, ஒரு சட்ட ரீதியாக ஒரு நெருக்கடிகளை உணர்ந்து கொண்டு சட்ட ரீதியாக இருக்கின்ற ஏற்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த விடயங்களை எல்லாம் ஒரு அந்த இடத்திலே பேச்சு மேசையிலோ இல்லை சந்திப்புகளிலோ ஒரு கையாளக்கூடிய லாவகம், இப்படியான ஆற்றல்கள் நிறைந்த சுமந்திரன் தான் தமிழரசு கட்சியுடைய தலைவராக வர வேண்டும். அப்படி வருவதன் மூலம்தான் தமிழ் மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்ற வகையில் அந்த ஜாம்பவான்களும் இப்படியாக பல கருத்துக்களை இவருக்கு ஆதரவாக வெளிப்படுத்தி வந்தார்கள். இதெல்லாம் மக்களை மதிமயங்க வைக்கின்ற வார்த்தைகளை தவிர இதில் எந்த அடிப்படை உண்மையுமே இல்லை. அப்படித்தான் இப்போது இந்த விடயத்தை இவர்கள் முன்னிலைப்படுத்துகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவரும் கட்சிகளை உடைப்பதிலும் பிளவுபடுத்துவதிலுமே ஒரு வல்லவராக இருக்கின்றார். ஆகவே தமிழ் கட்சிகளையும் தமிழ் கூட்டமைப்பையும் உடைத்து விட்டாகிவிட்டது. தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளை ஒரு பிளவுபடுத்தி விட்டாச்சு. இங்காலே அங்கேன் ராமநாதனோடு ஒரு படகிலே பயணிக்கின்றார், டக்ளஸ் தேவானந்தாவோடு ஒரு படகிலே பயணிக்கின்றார், மறுபலமாக சுமந்திரனோடும் ஒரு படகிலே பயணிக்கின்றார். ஆகவே அவருடைய நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. இப்படியான சந்திப்புகளின் ஊடாக மக்களை ஏமாற்ற முற்படுகின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது சுமந்திரன் என்பவர் ஒரு தனிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பொறுப்பு நிலையில நின்று கொண்டு ஒரு இனம் சார்ந்த இந்த விடயங்களை முன்னெடுப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாகவே தமிழ் மக்கள் சார்ந்திருக்கின்ற தரப்பினரோடு ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதுதான் ஒரு பொறுப்பு கூறல், ஒரு பொறிமுறை கூடாக அந்த விடயத்தை நகர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதை விட்டு இப்படி தனிநபர்களுக்கு இடையிலான இந்த பேச்சுக்கள் என்பது எந்த விதத்திலுமே பயனளிக்க போவதில்லை. ஆகவே இதைவிட இன்னும் மேலாக சென்று பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சுமந்திரன் என்பவர் ஒரு வெட்டு வேட்டு, இப்போதைய சூழ்நிலையில அவர் ஒரு வெட்டு வேட்டு. தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய விவகாரங்களை கையாள்வதற்கோ இல்லை தலைமை தாங்குவதற்கோ எந்த விதத்திலுமே ஒரு அங்கீகாரமற்ற ஒருவர். ஆகவே அவர் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்ற எந்த முன்னெடுப்புகளை நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களாக எடுத்துவிட முடியாது. அவர்களுடைய அழைப்புகளையும் ஆதரவு கோரல்களை நாங்கள் கரிசனை கொண்டு பார்த்துவிட முடியாது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமாக இவர்கள் செயல்படுகிறார். நீங்கள் இந்த ஊடகங்கள் தொடர்பாக, அந்த ஊதுகுழல் ஊடகங்கள் தொடர்பாக ஃபேஸ் டு ஃபேஸ் தனியாக பேசுவதற்கு அவரிடம் தான் ஆற்றல் இருக்கு. இந்த உலகத்தில் அப்படி ஒன்றும் தனியாக நடக்கிறே இல்லை. எவ்வாறு சுமந்திரனை தமிழ் மக்கள் பிரதிநிதியாகவே ஏற்கவில்லை, ஏன் அவர் அப்படி 1 to 1 அப்படி ஃபேஸ் டு ஃபேஸாக கதைக்க வேண்டும்? தமிழ் மக்களுக்கு அப்பறையில் அப்படி ஒரு பிரதிநிதி இருந்ததும் இல்லை, தேவையும் இல்லை. என்றால் அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்தால்தான் குழப்பங்களை கொண்டு வந்து வித்து கொண்டிருப்பார். பாருங்கள், அள்ளி கொடுத்ததினால்தானே இனப்படுகொலை நடைபெறவில்லை. அங்கே நடந்தது போர்க்குற்றம், 2 பக்கமும் போர்க்குற்றம் செய்தது என்று சொல்லி ஐநா சபையில் பதிவு செய்தவர் சுமந்திரன். அவை இவர் தரவழியே எப்படி தமிழ் மக்கள் அனுமதிப்பார்கள் ஒரு 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடி கூட்டங்களுக்கு? இவற்றை ஒரு காலமும் தமிழ் மக்கள் ஏற்கப் போவதில்லை. ஆனால் என்னால் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது என்றால், இதை ஏன் ரணில் விக்ரமசிங்க
விக்ரமசிங்க புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு இடையில் நீங்கள் ஆரம்பத்திலே திரோதர்கள் கூறிவிட்டீர்கள், அவர்களுக்கு இடையில் ஒரு பிளவு இருக்கின்றது போல் வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஆரம்பத்தில் ஜனாதிபதி பதவி எடுத்தவுடன் குழப்பங்கள் வந்தபோது அவர்களுக்கு இடையில் ஒரு குழப்பம் இருப்பது போல் நாடகத்தை நடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக கூட தமிழரசு கட்சி சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்காவுடன் கையொப்பம் எடுத்த விடயங்கள் எல்லாம் தெரியும். அப்போ இவை எல்லாவற்றையும் புரிந்து ஏன் ரணில் விக்ரமசிங்க இவரோடு இரகசியமாக பேசுகிறார்? உண்மையிலே அதற்கு முன்னதாக அந்த நீங்கள் கூறிய விடயம், அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த விடயங்களிலே உண்மையிலே மேதகு பிரபாகரன் அவர்கள் 2002ஆம் ஆண்டு நடத்திய அந்த சர்வதேச ஊடகவியலாளர் மாநாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். சர்வதேச பத்திரிகையாளர்கள் ஆங்கில மொழி உள்ளிட்ட விடயங்களை கேள்வி கேட்கின்ற போது அதற்கு பதிலளிக்கின்ற வகையில். ஆனால் பக்கத்திலே அவர் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் ஆங்கிலத்திலே பதிலளி தலைவியில் செவிமடுத்து கொண்டிருந்தாலும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த கேள்விகளை உணர்ந்தவராகத்தான் அவருடைய உடல் மொழி காணப்பட்டது. அதிலே ஒரு இடத்திலே இந்தியா தொடர்பாக சர்வதேச நான் அவரை கைது செய்வது தொடர்பான ஒரு கேள்வி வந்தபோது அதை அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் இவருக்கு மொழிபெயர்ப்பதற்கு முன்னதாகவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிரிப்பொன்றை உதிர்த்தவாறு நடக்கிற கதையை கதைக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நக்கலா அவர் சொல்லியிருப்பார். ஆகவே இதற்கு இப்படி இதை விட வேறு என்ன வேணும்? இப்போ இதுக்கெல்லாம் ஒரு இது படிச்சிருக்கணுமோ? அந்த அவற்ற உடல் மொழி, அவர் அந்த நடக்கிற கதையை கதைக்க சொல்லுங்கன்னு அவர் தமிழ்ல சொன்ன விஷயத்த எதிர்வரிசையில இருந்த சர்வதேச ஊடகவியலாளர்கள் விளங்கி கொள்ளாட்டியும் அவற்ற உடல் மொழியும் அவைகளுக்கு தெரியும் தான் நாங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிறோம். அந்த கேள்விக்கு பிரபாகரன் எப்படியான உடல் மொழியில பதில சொல்லி இருக்கிறாருன்றதை அவர் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்து சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டார். அப்ப சொல்லேக்குள்ள அதை அவதானிக்க அவங்களுக்கு எப்படி தெரியும் பிரபாகரன் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு ஒரு 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 தைரியமான உறுதியான நிலைமையில இருக்கிறாருன்றதை அந்த உடல் மொழியை வச்சுக்கொண்டு அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அப்ப இதுக்கு நாங்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு வரணும், இல்லை நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் படிச்சுட்டு வரணும்ன்றோ, இல்லை 3 மொழியிலே நாங்கள் இதெல்லாம் இந்த சுத்துமாத்து பேர்வழிகளை நியாயப்படுத்துறதுக்கான விடயங்களை தவிர உண்மையில இதெல்லாம் தமிழ் மக்களை தினமதாங்கிறதுக்கான ஒரு தகுதியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. 16 வயசுல வீட்டை விட்டு வெளியேறி 16 வயசுன்னு சொன்னா அவர் தலைவர் பிரபாகரன் ஓயல் கூட எடுக்க இல்லை. அதுக்கு முன்னுக்கே போராட்டங்கள் தலைமுறை வாழ்க்கைன்னு இருந்தால் தான். அவள் 14 வயசு 13-14 வயசுக்கு பிறகு அந்த அளவுக்கு படிப்புக்கும் அந்த அளவுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில நின்று கொண்டு இன்றைக்கு உலகம் இயக்குற அளவுக்கு இப்படியான ஒரு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி இன்றைக்கு ஒரு முப்படைகளை கட்டி எழுப்பி இன்றைக்கு உலகமே இன்றைக்கு உலக வல்லரசுகளை வியந்து பார்க்குற அளவுக்கு பல போரியல் சாதனைகளை மேற்கொண்டு இன்றைக்கு உலக போரியல் கல்விக்கூடங்கள்ல ஒரு உதாரண சமர்க்களங்களாகவும் சரித்திரங்களாகவும் இன்றைக்கு ஈழ போராட்டத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன சொன்னால் அதற்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் காரணம். அவருடைய தலைமைத்துவம் அவருடைய அந்த போரியல் ஆற்றல்களும் தான் காரணம். இதெல்லாம் அவர் எங்க போய் படிச்சார்? 14 வயசுல காட்டுக்குள்ள போய் தலைமுறை வாழ்க்கையோட இருந்து கொண்டு ஒரு இனத்துக்கான போராட்டத்தை தொடங்கினவர்கிட்ட நாங்கள் என்ன இதை எதிர்பார்த்தினாங்க? ஆகவே அந்த விடயங்கள்ல இந்த இப்படியான ஊதுகுழல் ஊடகங்களும் இந்த ஜாம்பவான்களும் இந்த சுத்துமாத்து பேர்வழிகளுக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையில அவையண்ட ஆற்றல்களை தான் தலைமத்துவத்துக்கான ஒரு அளவுகோல்களாக இவர்கள் கூறுவதை நாங்கள் இந்த காலத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எங்களோட மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். இது அவருடைய அந்த ஆற்றல்களை நாங்கள் யாராலையுமே அளவிட முடியாது. எந்த பெரிய கல்விமானாக இருக்கட்டும், இல்லை எந்த பெரிய ஒரு வித்தகாரர்களாக இருக்கட்டும், அவருக்கு முன்னால ஈடுணையாகாத வகையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அந்த நேர்மையும் அந்த தியாக அரசியலும் அந்த கொள்கைக்காகவும் தனக்கு பின்னாலே இருக்க அந்த மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை துறந்து தான் அந்த இலட்சியத்துக்காக போராடக்கூடிய ஒரு தயார் நிலையில இருக்கிற அந்த தியாக அர்ப்பணிப்பு தான் அதுக்கு முதல் தகுதியே தவிர 3 மொழிகளில் ஆற்றலோ இல்லை வேறு எந்த விதமான இதுவுமே தேவையில்லை. அந்த நேர்மையும் அந்த அர்ப்பணிப்பும் அந்த தியாகமும் இருந்தாலே போதும். அதுதான் தமிழ் மக்களுடைய தலைமைக்கு இப்போதைய ஒரு நிலைமையில ஒரு தேவையான விஷயம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். அதில் நீங்கள் கேட்டதை கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை மட்டுமல்ல, தமிழ் மக்களை பிளவுபடுத்தி தமிழ் தேசியத்தை பிளவுபடுத்தி தமிழ் தேசியத்தின் பெயரால
தமிழ் மக்களை இதில் மிக தெளிவாக நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கிறோம். டக்ளஸ் தேவானந்தா, அங்கேன் ராமநாதன், பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் போன்றவர்கள் அது அரசினுடைய அடிவரடிகள், அரசாங்கத்தினுடைய ஒட்டுக்குழுக்களாக இருந்து கொண்டு, அரசாங்கத்துடைய அடிவரடிகளாக இருந்து கொண்டு, அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை நேரடியாக செய்பவர்கள். அவர்களுக்கு ரெண்டு தரப்பும் தேவைப்படுகின்றது. ஒரு அவர்களுடைய அடிவரடிகளாக இங்கே இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கு ஒரு தரப்பினர் தேவைப்படுகின்றார்கள். தமிழ் தேசியத்துக்குள் தங்களுடைய கைப்பிள்ளைகளாக இருந்து கொண்டு அந்த ஒரு இலட்சியத்தை, அந்த இலக்கை நோக்கி நகர்வதற்கும் ஒரு தரப்பு தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் தான் சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள். ஆனால் இவர்களை எதிர்த்தளத்தில் வைத்திருக்கலாம். இல்லை, இப்ப நாங்கள் டக்ளஸ், அங்கேயன், பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்களை நாங்கள் விமர்சிப்பதில்லை. எங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாடு சார்ந்தவர்களை நாங்கள் விமர்சிப்பதில்லை. ஏன்னால் அவர்கள் அரசாங்கத்தினுடைய அடிவரடிகள் என்பது வெளிப்படையாக தெரிந்தவிடும். அப்படி அந்த வரிசையில் சுமந்திரனும், சாணக்கியன் போன்றவர்களும் அந்த அரசாங்கத்துக்கு, தென்னிலங்கை தரப்பினருக்கு ஊதுகுழல் ஆக இருப்பவர்கள் எல்லாம் அந்த வரிசையில் இருந்து விட்டால் நாங்கள் இவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவர்கள் தமிழ் தேசிய தளத்துக்குள்ளேயே இவர்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு அவர்களை விட மிக மோசமான ஏவலாளிகளாக அரசாங்கம் பயன்படுத்துகின்ற ஒரு தந்திரம் காலத்துக்கு காலம் இடம்பெற்று வருகின்றது. அதிலே சுமந்திரன் வலுக்கட்டிக்காரர். அதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் விட சுமந்திரனை கையாளுவது மிக இலகு. ஏன்னால் சுமந்திரனை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய ரீதியாக இந்த ஸ்ரீதரனாக இருக்கட்டும், மாவை சேனாதிராஜாவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த எவராக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே தமிழ் தேசியத்தின் வழி நின்று தமிழ் மக்களுடைய வாக்குகளை எதிர்பார்த்து நிற்பவர்கள். ஆகவே அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவோ இல்லை தமிழர்களுடைய போராட்டத்துக்கு எதிராகவோ ஒரு கருத்துக்களை கூறிவிட்டு, தென்னிலங்கையை மகிழ்விக்கக்கூடிய விதமான கருத்துக்களை கூறிவிட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சுமந்திரன் அப்படி தன்னை வளர்த்து கொண்டவர். தமிழர் விடுதலை போராட்டத்தை பற்றி தவறாக கூறிக்கொண்டு, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி தவறாக கூறிக்கொண்டு, முஸ்லிம்களுடைய வெளியேற்றத்தை இன சுத்திகரிப்பதாக கூறிக்கொண்டு, இனப்படுகொலை இல்லை என்று கூறிக்கொண்டு, அவருடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடுகளுமே தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள். அவை தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளின் ஊடாக ஒருவரை இங்கே நிலைநிறுத்துவதுதான் அவர்களுடைய வெற்றி. வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய வாக்கு என்பது தமிழ் தேசியத்துக்காக மட்டும்தான் அறுவடை செய்ய முடியும் என்ற அந்த பிம்பத்தை உடைத்து எவராலுமே இங்கே வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்ற ஒரு நிலைமையை வெளிப்படுத்துவதன் ஊடாக தமிழ் தேசியத்தை பலகீனப்படுத்துவது. அதற்கு சுமந்திரன் போன்றவர்களை அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற சுமந்திரனை அந்த அங்கீகாரத்தை கொடுத்து அவரை அழைத்து பேசுவதன் ஊடாக, இப்ப நீங்கள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனை அழைத்து பேசினால் என்ன நடக்கும்? அவர் வெளியே அம்பலப்படுத்தி விடுவார். என்ன நீங்க இப்படி கூறினீர்கள், 13ஆம் திருத்தத்தை இதை நடைமுறைப்படுத்தின கூறியீர்கள், எதுவுமே செய்யவில்லை. ஒரு குழு ஒன்றை நியமித்து மாகாண சபை தொடர்பான குறைபாடுகளை ஆய்வு செய்து அது தொடர்பான சட்டங்களை கொண்டு வருவதாக நீங்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தீர்கள், எதுவுமே நடைபெறவில்லை. வர்த்தமானியிலே அந்த பெயர்களை அறிவித்து அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பதாக எதுவுமே நடைபெறவில்லை. ஆகவே இனிமேல் உங்களுடன் நாங்கள் எந்த அடிப்படையில பேசுவது? ஆகவே நாங்கள் இனி தீர்வு தொடர்பாக உங்களுடன் பேச வேண்டிய அளவுக்கு எதுவுமே இல்லை. முதல்ல சொன்னதை செய்யுங்கள் என்று நீதியரசர் அந்த விடயங்களை அவர் அம்பலப்படுத்தக்கூடியவர். அவர் சில கருத்துக்களை ஒரு முன்னுக்கு பின் முரணாக கதைத்தாலும், ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலையில சில கருத்துக்களை அவர் கூறுகிற கருத்துக்கள் அமைந்திருந்தாலும் இந்த விடயங்களை அம்பலப்படுத்துவதற்கு அவர் தவறுவதில்லை. அதன் காரணமாக அப்படியானவர்களை இவர்களால் கையாள முடியாது. இப்ப சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் ஏமாற்றுவது, சுத்துமாற்று தான் அவருடைய பிழைப்பு. அப்படி இருக்கிற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அது இன்னும் வசதியாக போய்விடும். இப்படியானவர்களை வைத்துக் கொண்டு காய்களை நகர்த்துகின்ற போது இவர்கள் நாளை சட்டையை பிடிக்கப் போவதில்லை. இங்கே நீங்கள் கூறுவீர்களே செய்யவில்லை என்று அவர்களுடைய சட்டையை பிடிக்கப் போவதில்லை. தமிழ் மக்களிடம் அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்க போவதில்லை. நாங்கள் இப்படி ஒரு இதை சொல்லி போட்டோமே, என்னென்ன மக்கள்கிட்ட போய் அதுக்கும் ஏதாவது பிரட்டல் காரணங்களை கூறி போட்டு இவர்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்வார்கள். கடந்த 4.5 ஆண்டுகள் 2015 2019 வரையான 4.5 ஆண்டுகள் முட்டுக்கொடுப்பு ஆட்சி காலத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அடமானம் வைத்துத்தான் இவர்கள் அரசியல் படுக்கையில இருந்தார்கள். இன்று வரை அதற்கு சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் எந்த பொறுப்புமே கூறவில்லை. அதுல பிரதானமான சுமந்திரன் அவர்கள், சம்பந்தன் அவர்கள் இருந்தாலும் பிரதானமாக இந்த திட்டங்களுடைய சூத்திரதாரியாக சுமந்திரன் அவர்கள் தான் இருந்தார். இன்று வரை தமிழ் மக்களுக்கு அதற்கான பொறுப்பு கூறலை அவர்கள் செய்யவில்லை. நாங்கள் கூறிய அந்த புதிய அரசியலமைப்பு என்ற பெயரில், இயக்கிய ராஜ்யம் என்ற பெயரில் அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு போனது, அதற்கு பின்னணியில் அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகள் அதை ஏன் நிறைவேறாமல் போன, யார் யார் தடுத்தார்கள், யார் யார் அதை குழப்பினார்கள், ஆக அந்த விடயங்களை வெளிப்படுத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் தென்னிலங்கையை நாங்கள் மதிப்பாய்வு செய்ய முடியும். இன்று வரை அப்படியான எந்த விடயங்களுமே செய்யாது மீளவும் அதை பூசி மெழுகி கொண்டு அவர்களுக்கு இவர்கள் பட்டு குஞ்சம் கட்டி கொண்டு அவர்களை எங்களுக்கான ஒரு ஒரு தீர்வை தரக்கூடியவர்களாக மக்கள் மன்றத்திலே கொண்டு வருகின்ற வேலை தான் இவர் செய்கின்றார். ஆகவே இவர் மிகச்சிறந்த ஒரு எடுபடியாகவும்
ஒரு அவர்கள் விரும்புகின்ற வகையிலே தமிழ் மக்களை ஒரு விட்டு பிழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தெரிவு இவரை நோக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூற முடியும். நன்றி ராமேந்திரன். அது தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு அதை விளங்கப்படுத்தியதற்காக நன்றி. நான் நினைக்கிறேன் இதை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிலைமைகளை வெளிப்படுத்தாவிட்டால் ஏமாற்றுவதற்கும் சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் தானே. இப்போ நீங்கள் கூறியது போல் ஊடகங்கள் இருக்கின்ற அவர்களும் போல் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருப்பார்கள். சரி, இனி இப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பயணம், அந்த பயணத்தின் பொழுது யார் யாரை சந்தித்தார், குறிப்பாக அங்கே சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக அவருடைய ஆதரவு முக்கியம், அவரை ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பெரிய ஒரு பிரதிநிதியாக பார்ப்பது போல் செய்திகளினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே என்ன புல்லுடாகுதல்? உண்மையிலே காலத்துக்கு காலம் ரணில் விக்ரமசிங்கே மிகச்சிறந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்வார். கடந்த காலத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் படுக்கையில் இருந்த காலப்பகுதிகளிலே வடமாகாணத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே வருகை செய்த போது சுமந்திரன் அவர்களுடைய சொந்த இடமான குடத்தனை பகுதியிலே வந்து அவருடைய சொந்த வளவிலே போய் அவருடைய அந்த கொட்டகையில இருந்து அவரோடு இளநீர் அருந்தி புகைப்படத்தை வெளியிட்டவரான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. அவருக்கு எடுபடியாக விசுவாசமாக யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களிலே கலந்து கொண்டு அவர்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதிலே அவர் மிக கட்டிக்காரராக இருந்து வருகிறார். ஏன்னால் சுமந்திரன் அவர்களுடைய அப்போது அவர் பிரதமராக இருந்தார். ஒரு பிரதமர் ஒரு வடக்குக்கு வருகின்ற போது உத்தியோகபூர்வ நிகழ்ச்சி நிரலை மீறி ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒருவருடைய இல்லத்துக்கு சேர்ந்து அவரோடு இருந்து உணவருந்துகின்ற விடயங்கள் எல்லாம் வெளியே பார்க்கின்ற போது அவருக்கும் இதற்கும் இடையிலான உறவினுடைய முக்கியத்துவத்தை தான் அது வெளிப்படுத்தும். ஆக இதன் மூலமாக சுமந்திரனை நாங்கள் எந்த இடத்துல வைத்திருக்கின்றோம் அந்த இடத்துல நீங்கள் அவருக்கு பின்னால் இருந்தால் உங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற வகையில் தான் தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள். இப்போது டக்ளஸ் தேவானந்தா இவருடைய இதுவரை காலமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வடக்குக்கு பல தடவை வந்து சென்றாலும் முதல் முறையாக டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கட்சி அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிறிய திரையரங்கத்தில் இருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சென்றிருக்கின்றார். அது தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு அரசுமுறை பயணமாக வந்தவர் அங்கே சென்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கட்சி ஆதரவாளர்கள் மத்தியிலே அவர் அங்கு உரையாற்றி இருக்கின்றார். அங்கே அவர் ஆற்றிய உரை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பலப்படுத்த வேண்டும், டக்ளஸ் தேவானந்தாவை பலப்படுத்த வேண்டும். அவர் இதுவரை காலமும் இந்த நாட்டை இந்த பொருளாதார நெருக்கடி மீட்டெடுக்கின்ற இந்த மிகப்பெரிய கடினமான பயணத்திலே அவரும் மிக உறுதியாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் பயணிப்பார் என்று நம்புகின்றோம். ஆகவே அவருடைய கைகளை பலப்படுத்துவதனூடாக நாட்டினுடைய எதிர்காலத்தை வலுப்படுத்த முடியும் என்பதாக. ஆகவே அவருடைய செய்தி தமிழ் மக்கள் டக்ளஸ் தேவானந்தாவின் ஊடாக அவருக்கு பின்னால் நின்றோன அவருடைய கைகளை பலப்படுத்துங்கள், அதனூடாக தமிழ் மக்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக. காலத்துக்கு காலம் ஒரு பக்கம் சுமந்திரனை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய அரசியலை அவர் வளைத்து போட பார்க்கின்றார். இங்காலே டக்ளஸ் தேவானந்தாவை பலப்படுத்துவதன் ஊடாக அவர் அந்த இணக்க அரசியல் என்ற போர்வையிலே அவர் ஒரு பக்கம் அந்த தமிழ் தேசிய எதிர்ப்பு வாக்குகளை அவர் தன்னுடைய பக்கம் கவர்வதற்கு முற்படுகின்றார். ஆகவே அவர் மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை எந்த விதத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலை தன்னை நோக்கி கவர முடியுமோ அதற்குரிய சகல தந்திரோபாயங்களையும் அவர் கையாண்டு வருகின்றார். அதற்காகத்தான் இவர் இப்போது டக்ளஸ் தேவானந்தா அவருடைய தரப்பு ஈழ மக்கள் ஜனநாயக சிபிடிபி கட்சியினரை ஒரு உத்வேகமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக களமிறங்கி செயல்படுவதை ஊக்குவிக்கின்ற வகையில் தான் அவர்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு சென்று அவருடைய கட்சி தலைவரை பற்றி புகழ்ந்துரைத்து இப்படியான விடயங்களில் அவர் கூறினார் என்றால் அவர் அந்த சொல்லுவார்கள் அந்த தட்டி கொடுத்து வேலை வாங்குவது என்று, அப்படியான ஒரு வேலையை தான் அவர் செய்திருக்கிறார். ஆகவே இது தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த புல்லுடாக்கள் இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் இதைவிட பல விடயங்களை எல்லாம் கண்டு கடந்து வந்தவர்கள் தான் தமிழ் மக்கள். ஆகவே இப்படியான விடயங்கள்லாம் தமிழ் மக்களிடம் இவ்வளவு தூரம் எடுபடும் இதை என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பெரிய அளவிலே இப்ப அவர்கள் தங்களுக்கான முயற்சிகளை செய்கின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்படியான ஒரு பக்கம் சுமந்திரனை வைத்துக்கொண்டு மறுபக்கம் அதை சிந்தித்து பாருங்கள். இப்ப சுமந்திரனை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக பேசுபவர், இங்காலே டக்ளஸ் தேவானந்தாவை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கான அபிவிருத்திகள் எதிர்கால அரசியல் என்பது தொடர்பாக பேசுகின்றார் என்று சொன்னால் அவருடைய இரட்டை வேடத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் வேண்டால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான உறவு நிலையும் புரிதலும் எல்லோருக்குமே நிச்சயமாக தெளிவாக இருக்கு. அதேபோன்று சுமந்திரனுக்கான உறவு நிலையும் புரிதலும் மக்களிடம் தெளிவாக இருக்கும். ஆகவே ஒரு தமிழ் மக்களோடு ஒட்டுறவு இல்லாத, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு எதிராக செயல்படுபவர்களை தங்களுடைய பிரதான நாயகர்களாக
இப்படியாக முன்னிலைப்படுத்தி இவர்கள் செயல்படுகின்ற போது எப்படி அதை செயல்படுத்துபவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்களும் தமிழ் மக்களை விட்டு பிழைக்கக்கூடியவர்கள் தான். இவர்களை வைத்துக்கொண்டு செப்படி வித்தை காட்ட முற்படுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சந்தர்ப்பவாதியாக இருந்து கொண்டு இந்த விடயங்களை நகர்த்துவதற்கு முற்படுகின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். சந்தர்ப்பவாதிகள் ஏமாற்றி கொண்டே தான் இருப்பார்கள் ராமேந்திரன். சமீபத்தில் நான் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஜேஆர் ஜெயவர்தனா அவர்கள் பிரதமராக ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவர் இங்கே பிரித்தானியாவில் ஒரு ஊடகத்துக்கு செய்தியை கொடுக்கும் பொழுது அவருடைய கருத்து எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் எல்லோருமே தெரிந்த ஒரு விடயம், அதாவது தமிழ் மக்களை பசிபட்டினியில் வைத்திருந்தால் சிங்கள மக்கள் அதை வரவேற்பார்கள் என்று கூறியிருந்தார். சமீபத்தில் நான் பார்த்தேன் ஒரு செய்தி, ரணில் விக்ரமசிங்க ஊடகம் வாயிலாக கூறிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் 1 ட்ரில்லியன் பொருளாதார வளம் இருக்கிறது என்று கூறினார். தமிழை படியுங்கள், போய் உழையுங்கள் என்று கூறினார். அவர் தமிழகம் என்று கூறும் பொழுது நிச்சயமாக உலகத் தமிழர்களையும் அவர் எவ்வாறு உலகத் தமிழர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே கூறியிருக்கிறார் என்பதை நாங்கள் அதை நிச்சயமாக அதை ஊகிக்கலாம். தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தமிழை படியுங்கள், அவர்களோடு சேர்ந்து உழையுங்கள் என்று கூறியிருக்கின்றார் என்று சொல்லி, இதே நேரத்தில் தான் இங்கே இந்த நாட்டை கட்டி எழுப்பதற்கும் அரசியல் பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கும் முயற்சிக்கின்றனர் என்று கூற, இதுவும் ஒரு பயங்கர ஒரு நாடகமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அதாவது சந்தர்ப்பவாதிகள் என்பதை எவ்வளவு பதவி ஆசை இருக்கும் பொழுது பாருங்கள், அப்பொழுது அவருடைய மாமனார் கூறினார் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்கு, இப்பொழுது தமிழ் மக்களிடமிருந்து அவர்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காக இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரா என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா? எவ்வாறு அங்கே பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக அவர்கள் உண்மையிலே தமிழ் மக்கள் அப்போது தமிழ் மக்களை எதிர்த்தார்கள். தமிழ் மக்கள் அதுதான் அடிப்படை. அந்த சிங்கள கடும்போக்குவாதத்தினுடைய அடிப்படையே தமிழர்களை இவ்வளவு தூரம் நசுக்குவதில், தமிழர்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதிலே யார் கைதேர்ந்தவர் என்பதில் தான் அவர்களுக்குரிய பல பரீட்சை இருந்தது. இப்போது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழர்கள் மீதான அந்த பார்வை மெல்ல மெல்ல குறைந்திருக்கு. அதாவது ஒரு பொருளாதார நெருக்கடி அதனுடைய வீரியத்தன்மை ஏற்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு இளைஞர்கள் மத்தியிலே, தென்னிலங்கை இளைஞர்கள் மத்தியிலே நாட்டை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்வதற்கும் எதிர்கால சந்ததியினருக்குரிய உத்தரவாத தன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு தொலைநோக்கு திட்டங்கள், இப்படியான விடயங்களிலே இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் அளவுகோலாக பார்க்கின்றார்கள். அதற்கு காலத்துக்கு திசை இருக்கின்ற வகையில் தான் இவர்கள் சிறுபான்மை தமிழர்களிலிருந்து இஸ்லாமியர்கள் மீது தாவினார்கள். மீள் அங்கிருந்து தமிழர்கள் பக்கம் வருவதும், எப்படியா நினைவேந்தல்கள் வருகின்ற போது தமிழர்களுடைய வழிபாட்டு இடங்களை பௌத்த பீடங்களாக மாற்றுவது, அதற்கு எதிராக தமிழர்களை போராட வைத்து அதை அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அடிப்படையில் அதைத்தான் செய்கின்றனர். தமிழர்களை தங்களுக்கு எதிராக போராட வைத்து அதன் மூலமாக ஒரு நெருக்கடிக்குள்ளாகி, பாருங்கள் நாங்கள் தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கின்றோம், முதல் நேரடியாக கொன்றவர்கள், குண்டு வீசி கொன்றவர்கள், அழித்தவர்கள், இப்போது உரிமைகள் பறிப்பதன் ஊடாக அப்படியான ஒரு விடயத்தை சிங்கள மத்தியிலே நிலைவருகிறது. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழர்களோடு இப்படியாக சுமந்திரன் போன்ற புலம்பெயர் தேசத்திலே சில அமைப்புகள், இமாலய பிரகடனம் என்ற பெயரிலே வந்தவர்கள், எப்படியானவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தமிழர்களை தங்களுடைய ஒரு நேச சக்திகளாக காட்டிக்கொண்டு அவர்களுடைய இலக்கு முழுவதும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழர்களுடைய வளங்களை சுரண்டுவது, தமிழர்களை ஒரு கௌரவமான குடிமக்களாக ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஒரு நியாயமான தீர்ப்புகளை வழங்கி அதன் மூலமாக சேர்ந்து ஒன்றுக்கு மேலெழுகின்ற எண்ணம் இல்லாமல் ஒரு கபட நோக்கத்தோடு அவர்களுடைய நோக்கம் தாங்கள் வளர வேண்டும், இந்த நெருக்கடியிலிருந்து தாங்கள் மீள வேண்டும். இதற்காக தமிழர்களோடு கபடத்தனமாக நாங்கள் அவர்களோடு பழகி உறவுகளை வளர்த்து உடன்பாடுகளை எட்டி அவர்களுடைய முதலீடுகளை நாங்கள் சுவீகரித்து நாங்கள் எங்களை வளப்படுத்திக் கொள்வது. ஆனால் நாங்கள் அவர்களை அழிப்பது எங்களுடைய உள்ளார்ந்த சித்தாந்தம். இதைத்தான் நாங்கள் இந்த கூற்றின் மூலமாக பார்க்க முடியும். அதாவது தமிழை படியுங்கள், தமிழர்களோடு பழகுங்கள், இதை கொண்டு வாருங்கள், முதலீடுகளை கொண்டு வாருங்கள், உழையுங்கள் என்றார். அப்ப என்ன நோக்கம்? அப்ப முதலிலே நீங்கள் அப்படியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய உரிமைகளை வழங்குவதற்கு நீங்கள் நேர்மையாக ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகர்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், வடக்கு கிழக்கிலே தமிழருடைய தாயகத்திலே தமிழருடைய கைகளிலே அதிகார நிலையாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்களாக இருந்தால், நீங்கள் தமிழர்களோடு பழக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நரிவேஷம் போட வேண்டிய அவசியமும் இல்லை. தன்னியல்பாகவே தமிழர்களுடைய முதலீடுகள் இலங்கையை நோக்கி தாராளமாக வரும். நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கிறோம். வடக்கு கிழக்கு பொருளாதார ரீதியாக தன்னிறைவுபடுகின்ற போது வடக்கு கிழக்கினுடைய அயல் நாடாக இருக்கின்ற தென்னிலங்கையும் இயல்பாகவே அது ஒரு தன்னிறைவை நோக்கி நகரும்.
ஆகவே வடக்கு கிழக்கு நாங்கள் எங்களுடைய முதலீடுகளை கொண்டு வந்து கொழும்பிலே நாங்கள் போட முடியாது. வடக்கு கிழக்கு எங்களுடைய பிரதேசம். புலம்பெயர் தேசங்களுடைய மக்களுடைய அடிப்படை அத்திவாரமே ஆணிவேரே வடக்கு கிழக்கு. ஆக ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் தங்களுடைய தாயக பிரதேசத்தை நோக்கித்தான் முதலீட்டை கொண்டு வர விரும்புவார்கள். ஆக அதற்கான ஏது நிலையை உருவாக்குங்கள். அதுக்கான நம்பகத்தன்மையை உருவாக்குங்கள். இங்கே செய்யப்படுகின்ற முதலீடுகளுக்கு எந்த விதத்திலுமே எதிர்காலத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தின் போதோ இல்லை எந்த விதத்திலுமே ஒரு அச்சுறுத்தலான தன்மை வராது, ஒரு நிச்சயமற்ற தன்மை வராது என்ற நிலையை உருவாக்குங்கள். இன்று நல்லாட்சி காலத்திலே 400க்கும் மேற்பட்ட புலம்பெயர் அமைப்புகளுடைய தனிநபர்கள் அமைப்புகளுடைய பெயர்கள் கருப்பு பட்டியலிருந்து நீக்கப்பட்டது, தடைப்பட்டியலிருந்து. மீள ராஜபக்சேகளுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு அது மீள தடை கொண்டு வரப்பட்டது. திரும்ப இப்போது சிலருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே காலத்துக்கு கால நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் தமிழர்களையோடு நெருங்கி பழகுவதும் அவர்களை புனிதர்களாக்குவதும் பின்னர் தேவை முடிந்தவுடன் அடுத்த ஒரு அரசியல் மாற்றத்தின் மூலமாக மீள் அவர்களை பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்துவது. அந்த பயங்கரவாதிகளை அடையாளப்படுத்துவதனூடாக என்ன நடக்கும்? அவர்கள் சார்ந்த சொத்துக்கள் இங்கே முடக்கப்படும். அவை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் செயல்பாட்டாளர்களை நீங்கள் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்படுகின்ற போது அவர்களுடைய உறவினர்களாக ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்பட்டவர்களுடைய சொத்துக்கள் கூட முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்றால் ஒவ்வொருவரும் நீங்கள் 400 500 பேருடைய 500 பேரை நீங்கள் தடை செய்யப்பட்டவருடைய பட்டியலை கொண்டு வருகின்ற போது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய இளையும் வந்து ஏதோ ஒரு விதத்திலே மாமன் சித்தப்பன் பெரியப்பன் நீங்கள் உங்களுடைய அந்த கள்ளத்தனமான சிந்தனை மூலமாக அவர்கள் ஏதோ ஒரு வழிமுறையில் அவர்களோடு தொடர்புபட்டு இன்று பலர் பயங்கரவாத தடை சட்டத்திலே இன்று 4ஆம் மாடி கலைத்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக? புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்களுடன் தொடர்பு வைத்து இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வாதார உதவிகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற காரணத்துக்காகத்தான் அவர்கள் அங்கே தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கின்றார் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்புபட்டு இங்கே வாழ்வாதார உதவிகளை பெற்றுக் கொடுத்தவர்களை நீங்க பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்து விசாரணை செய்வதை போன்று நாளை தடை செய்யப்பட்டவர்களுடைய ஏதோ ஒரு உறவு முறை இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவர்களோடு தொடர்புபட்ட என்ற காரணத்தால் அவர்களுடைய சொத்துக்களை முதலீடுகளை இங்கே முடக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ இப்படியான ஒரு அச்சுறுத்தல் நிலையை இல்லாமல் செய்யுங்கள். இதை ஒரு நிரந்தரமாக எப்போதுமே கைவாங்கப்படாத ஒரு நிலையான ஒரு ஒப்பந்தத்தை ஒரு உடன்பாட்டை நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்கள். இயல்பாகவே அந்த முதலீடுகள் வருமாகவே செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாமல் விட்டுவிட்டு இப்போது கூட தமிழர்களிடம் அதிகாரங்களை பறிப்பதற்குத்தான் இந்த மருத்துவர் அர்ச்சுனா என்பவரை வைத்துக்கொண்டு இன்று யாழ் மாவட்டத்தில் இருந்து இப்போது மன்னார் மாவட்டத்துக்கு அந்த விடயம் திசை திருப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை என்று மக்கள் புறக்கணிக்கின்ற அளவுக்கு அங்கே போனாலே கொலை செய்து விடுவார்கள் என்ற ஒரு நிலையை ஊக்குவித்து இதன் மூலமாக தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி மக்களை மடைமாற்றுகின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே அரச நிர்வாகங்கள் தமிழர்கள் ஊழல்கள் மலிந்து போயிருக்கின்றது. தமிழர்கள் அதை வழிநடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அவர் இப்போது ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவிர்த்து விட்டு இப்படியான ஒரு கபட செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு நேர்மையாக தமிழர்களுடைய பிரதேசத்திலே தமிழர்கள் தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே அதிகாரங்கள் எங்களுடைய கைகளில் இருக்க வேண்டும். என்றால் அதிகாரம் தான் மிக முக்கியம். இந்த ஒவ்வொரு சதமும் நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு சதமும் மிக முக்கியம். ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொல்வார்கள். நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையிலே நாங்கள் இங்கே செய்யப்படுகிற முதலீடுகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே எங்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டு அது அரசுடைமையாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அச்சுறுத்தல் நிலைமை என்று மாறுகின்றதோ அப்போதுதான் புலம்பெயர் முதலீடுகள் தாயகத்தை நோக்கி வர வேண்டும். ஆகவே அது ஏற்படாதவரை அதை ஏற்படுத்துவதற்குரிய நெருக்கடிகளை இப்போது ரணில் விக்ரமசிங்க கூறுவதை போன்று தமிழ் படியுங்கள், தமிழர்களோட உறவுகளை பேணுங்கள், அவர்களுடைய உழையுங்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் வருகுங்கள் என்று அவர் கூறுகின்றார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தொடர்பு நிலையில் இருப்பவர்கள் இதை ஊக்குவியுங்கள். நீங்கள் வாருங்கள், தமிழ் கதையுங்கள், எங்களோடு பழகுங்கள். ஆனால் எங்களிடமிருந்து எங்களை ஏமாளிகளாக்கிவிட்டு எங்களிடமிருந்து நீங்கள் ஒரு சதமும் பெற்றுவிட முடியாது. நீங்கள் உங்களுடைய எஜமானுக்கு கூறுங்கள், அங்கே நாட்டிலே தமிழர்களுக்கு ஒரு கௌரவமான நிலைமையும் அதிகார பாதுகாப்பையும் ஏற்படுத்துங்கள். அதற்கு பின்னர் நீங்கள் வர தேவையில்லை, நாங்களாகவே வந்து அந்த நிதியை தருகின்றோம் என்ற அந்த செய்தியை நாங்கள் காத்திரமாக அந்த வழித்தடத்தினூடாக எப்போது நாங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் துணிகின்றோமோ அப்போதுதான் நாங்கள் இவர்களை இந்த சுத்துமாத்து பேர்வழிகளை போன்று இந்த இமாலய பிரடங்களை காவி கொண்டுவர்களை போன்று இந்த தமிழ் மக்களை விட்டு பிழைக்கின்ற இந்த சுயநல கூட்டம் இருக்கின்றவரை இவர்கள் இப்படித்தான் அவர்கள் ஊடாக எங்களை இவர்கள் சுரண்டி கொண்டே இருப்பார்கள். அது நிச்சயமாக அந்த முயற்சிகள் தொடரும். இதை முடிவு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒரு தெளிவாக இந்த விடயங்களை அணுகுவதோடு இப்படியான செய்திகளை நாங்கள் காத்திரமாக அந்த இடைத்தரகர்களுக்கு சொல்லுவதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். சிறப்பு ஆசை வார்த்தை கூறுவதில் தலைவர் என்பதை நீங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அதில் இன்னொன்று கூறினார், அதாவது இலங்கை தீவை பொறுத்த மட்டும் 3 பிரதான பகுதிகள், ஒன்று கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம்.
கொழும்பு கண்டி எல்லாமே அபிவிருத்தி செய்யப்பட்டு நல்ல நிலையில் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் தான் போர்னால் அபிவிருத்தி செய்ய முடியவில்லை. அதை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்று கூட அந்த காணொலியூடாக நான் பார்த்திருந்தேன். நீங்கள் கூறுவது போல் ஆசை வார்த்தையை கொடுக்கும் பொழுது உடனடியாக எங்களுடைய மக்கள் வந்து விடுவார்கள் என்ற அந்த பொய்யான பரப்புரையை செய்வதற்கான முயற்சியை தான் அவர் எடுக்கிறார் என்பதை நீங்கள் கூறுகின்றீர்கள். நானும் அதை அந்த காணொலியினூடாக நான் அவதானிக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இவர் பதவி எடுத்த உடனே சொன்னார், உடனடியாக 6 மாதத்துக்குள் 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தி விடுவேன் என்றார். பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக காணித்துறை இருக்காது, காவல்துறை இருக்காது என்று அப்படியே ஏமாற்றி அரசு தலைவராக வருவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக கையொப்பமிட்டார். அதுக்கு பிறகு என்ன செய்தார்? அப்போ இவ்வளவுமே எல்லாமே நீங்கள் சொல்வது போல் திரிவுபடுத்தி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை ஊடகங்களுக்கு உற்சாகத்தையும் ஊற்றக்கூடிய வகையில் தான் செய்தது. ஆனால் அங்கே இருப்பது முழுவதுமே நச்சுத்தன்மை இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது. இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை சுருக்கமாக பார்ப்போம். இப்போ நீதியரசர் கூட இவர் மீது காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆரம்பத்தில் நீதியரசர் சில விடயங்களை கூறியிருந்தார், அவர் உன்னோடாக சில விடயங்களை சாதிக்கலாம் இருந்தார். ஆனால் இப்பொழுது நீதியரசர் அவரை நம்பவே முடியாது என்ற விதத்தில் கருத்துக்களை கூறியிருக்கிறார். அவர் என்ன கூறுகின்றார்? அவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது போல் இருக்கின்றது. என்ன நடக்கின்றது? இல்லை, அவர் உண்மையிலே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலே தெளிவாகத்தான் இருக்கின்றார். இதை நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று தென்னிலங்கை தமிழ் மக்களுடைய வலிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் உணர்ந்து கொள்வதாக இருந்தால் அதோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். கதைகளை கேட்டு புத்தகங்களை படித்து தமிழ் மக்கள் என்றால் இதொன்றும் அவ்வளவு தமிழ் மக்கள் சுமந்து இருக்கின்ற வலிகள் என்பது அவ்வளவு மிக எளிதான விடயங்கள் அல்ல. இவர்களினால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. அதாவது கொழும்பிலே சிங்கள மக்களோடு சிங்கள தலைவர்களோடு மிக நேசமாக, அதனால் தான் இவர்களால் ஒரு தமிழ் மக்கள் சார்பாக நின்று கொண்டு செயல்பட முடியாதுள்ளது. அவர் அண்மையிலே தொடர்ச்சியாக ஒரு கருத்தை கூறி வந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய தலைமைத்துவம் நீடிக்க வேண்டும். தற்போது இலங்கையிலே ஒரு தேர்தல் ஒன்று நடைபெற்றால் இலங்கையை பாரிய நெருக்கடிக்குள்ளாகும், ஒரு அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மை ஏற்படும். ஆகவே இதன் மூலமாக நாட்டினுடைய நிலைமை இன்னும் மேலும் சிக்கலாகும். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் என்பது இப்போது தேவையில்லை. இந்த நாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய தலைமையிலே நாடு ஒரு பொருளாதார ரீதியாக மீண்டதுக்கு பிற்பாடு, ஒரு அரசியல் உறுதிப்பாடுடைய தன்மை ஏற்பட்டதுக்கு பிற்பாடு தான் ஒரு தேர்தலை நாடு எதிர்கொள்வதற்கு பொருத்தமாக இருக்கும் என்ற வகையில் கருத்தை கூறினார். இவர் யார் பக்கம் பேசுகின்றார் நிலைப்பா அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்திருந்தோம். நீங்க தமிழ் மக்கள் சார்பாக பேசுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் என்றால் தமிழ் மக்கள் இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆனதுக்கு பிற்பாடு கூட தமிழ் மக்களுடைய நியாயமான தீர்வுகளை வழங்குவதற்கு இவர்கள் முன்வரவில்லை. ஆக இவர்களை இந்த அரசியல் ரீதியாக இவ்வளவு தூரம் பலகீனப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலேயே தமிழர்களுடைய அதிகாரத்தை பற்றி தமிழ் மக்களுடைய உரிமை தொடர்பாக கபடத்தனத்தோடு செயல்படுபவர்களை எப்படி நாங்கள் நம்ப முடியும்? ஆகவே தமிழ் மக்களுடைய பார்வையில இவர்களுக்கு இன்னும் வேண்டும் ஒரு பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு உறுதிப்பாடற்ற தன்மையை தென்னிலங்கை என்று சந்திக்கின்றதோ அதுதான் தமிழர்களுக்கான தீர்வை நோக்கியதான ஒரு அடித்தளம் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? இதை நீங்கள் வெளிப்படையாக கூற வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதை கூறிக்கொள்வோம். நீங்கள் அதை வெளிப்படையாக கூறி உங்களுடைய பகையை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் கூறாமல் இதன் மூலமாக என்ன செய்தி வருகின்றது? இவர் ரணில் விக்ரமசிங்க நல்லவர் வல்லவர் டக்ளஸ் வாங்க நேரடியாக சொல்கின்றார். ஓடாமல் போயிருந்த முடமாகி போயிருந்த பேருந்தை தள்ளி இயக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது ரணில் விக்ரமசிங்க. ஆகவே அவரை மீளவும் நாங்கள் ஜனாதிபதியாக்கினால்தான் அது ஒரு டிங்கரிங் வேலை பார்த்து அந்த பஸ்ஸை கொஞ்சம் ஓடக்கூடிய நிலைமைக்கு அவர் கொண்டு வருவார் என்று அவர் வெளிப்படையா சொல்றார். ரணில் தான் வல்லவர், ரணிலால் தான் முடியும் என்று. இவர் அதை வேறு விளமா சொல்றார். மறைமுகமா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இப்போ ஒரு நேற்று முன்தினம் அவர் ஒரு கேள்வி பதில் அறிக்கையில வந்து இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். சில ஊடகங்கள் தான் சொன்னதை திரிவுபடுத்தி செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துல வந்து தமிழ் வேட்பாளருக்கு ஒரு வாக்கையும் 2வது 3வது விருப்பு வாக்க வந்து ஒரு வேட்பாளர் அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு செலுத்துங்கள் என்ற வகையிலே தான் கருத்து கூறியதாக சில ஊடகங்கள் திரிவுபடுத்தி செய்தி வெளியிட்டிருப்பதாக அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதில் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நீங்கள் தமிழ் மக்களை தெளிவாக வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலே நீங்க தென்னிலங்கை தலைவர்கள் தொடர்பாக நல்ல அபிப்பிராயத்தை கூற வேண்டிய அவசியம் என்ன? இப்ப தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் எங்களுடைய வாக்கை செலுத்த வேண்டும். தமிழ் பொது வேட்பாளருடைய தெரிவு என்பது என்ன? சிங்கள வேட்பாளர்கள் சிங்கள தலைவர்கள் எவருமே கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்ள போகின்றோம் என்பதனுடைய வெளிப்பாடு தான் தமிழ் பொது வேட்பாளர். இப்ப இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டு வந்து விட்டு 2வது 3வது விருப்புவாக நாங்கள் யாராவது ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு செலுத்தலாம் என்று சொன்னால் அப்ப நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? இவர்கள் விலாங்கு மீன்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். விலாங்கு மீன்களாக இருந்தோடு நாங்கள் ஒன்றுமே செய்துவிட முடியாது. ஆகவே அந்த விடயம் வந்து 2வது அப்படி இருந்துச்சுன்னா இவருடைய கருத்து என்ன? ரணில் விக்ரமசிங்க தான் நல்லவர். இப்போது தேர்தல் ஒன்று வந்தால் புதியதாக யார் வந்தாலும்
நாடு சிக்கலான நிலைமைக்கு சென்றுவிடும். ஆகவே இப்படியான அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மை வராமல் நாடு ஒரு உறுதியாக முன்னேற வேண்டுமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கோட தலைமத்துவத்திலே நாடு தொடர வேண்டும். அப்ப இந்த செய்தியை மறுபலமாக எப்படி பார்ப்பது? நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை 2வது விருப்பாக போடுங்கள் என்று. இதை நீங்கள் சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்று இல்லையே. உங்களுடைய கருத்து மறைமுகமாக அதைத்தான் ஊக்குவிக்கின்றது. நீங்க தமிழ் மக்களை தெளிவாக ஒரு செய்தியை நீங்கள் வழிநடத்த வேண்டுமாக இருந்தால் இதிலே பல விடயங்கள் இருக்கின்றது. உண்மையிலே பல விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அனுபவம் இல்லை. எங்களுடைய அனுபவத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்த காலப்பகுதிகளிலே ஒரு போர் சூழலுக்குள்ளே எங்களுடைய மக்கள் சிக்குண்டிருக்கின்ற போது அந்த போர் நெருக்கடி, அந்த போரின் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய போராட்ட வாழ்வின் மூலம்தான் எங்களுடைய தலையெழுத்தை நாங்கள் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை மக்களிடையே கட்டியெழுப்ப வேண்டும். அப்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது எரிக் சொல்கையும் வருகின்றார், இல்லை பேச்சுவார்த்தை குழு வருகின்றது என்று சொன்னால் அந்த செய்தி ஒரு 10ஓடு 11ஆக ஒரு கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். இன்றைய சூழலிலே அது எப்படி இருக்கும்? முதன்மை செய்தியாக இருக்கும். அவர்கள் அந்த ஊடக கலாச்சாரத்தை அவர்கள் பேணினார்கள். ஏன்னா மக்கள் மத்தியிலே பொய்யான நம்பிக்கைகளை விதைப்பதை அவர்கள் தவிர்த்தார்கள். அது 10ஓடு 11 ஒரு மூலையிலே நாளை எரிக் சோல்கேன் தலைமையிலான குழுவினர் வருகின்றார்கள், இல்லை ஹென்ரிக்சன் தலைமையிலான போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவினர் வருகின்றார்கள். கிளிநொச்சியிலே தலைவர் பிரபாகருடன் முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. அந்த செய்தி கூட 10ஓடு 11 மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு தெரியும். இது ஒரு அந்த நிகழ்ச்சியின் அந்த ஓட்டத்திலே சென்று அந்த விடயங்களிலே அவர்கள் பங்கு பெற்றி கொண்டிருந்தார்கள். அது மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு வரும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைப்பதாக அவர்கள் எந்த விதத்திலுமே செய்திகளை பிரசுரிக்கவில்லை. அந்த தெளிவங்களிடம் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகின்றோம் என்பது மிக முக்கியம். நாங்கள் தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில கொண்டு செல்கின்ற போது அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் அதற்கு ஒரு இடையூறுகளை இல்லை ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதன் முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும். நீங்கள் இலங்கையை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்று நீங்களும் போய் அங்கே தென்னிலங்கையில் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிவிட்டு அவர்களோடு விருந்து விட்டு வர வேண்டியதானே. நீங்க யாழ்ப்பாணத்தில் இருந்தோடு நீங்க அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும். தமிழ் மக்களை பற்றி கவலைப்படாத இலங்கை ஆட்சி அதிகாரத்தை பற்றி நீங்களே கவலைப்பட வேண்டும். ஏன் தென்னிலங்கை மக்களை பற்றி கவலைப்பட வேண்டும்? அப்ப நீங்கள் தமிழ் மக்களுக்கான மக்கள் பிரதிநிதியா இல்ல தென்னிலங்கை மக்களுக்கான மக்கள் பிரதிநிதியா? இதிலே தெளிவாக இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அனைத்தரமாக முன்வைக்கிறோம். ஒரு பொது வேட்பாளர் ஒரு விடயத்திலே நாங்கள் நிற்கின்ற போது அந்த பொது வேட்பாளரை நோக்கியதாக எங்களுடைய கவனங்கள் இருக்க வேண்டும். அந்த 2வது 3வது விருப்பாக என்கிற விடயத்துக்கு நாங்கள் செல்லக்கூடாது. தமிழ் மக்கள் எந்த விதத்திலுமே, அதாவது இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே சுமந்திரன், டக்ளஸ் சிவானந்தாவை போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நீதியரசர் உள்ளிட்டவர்கள் இந்த 2வது 3வது விருப்பாக யார் ஆதரிக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை போன்றே சுத்துமாத்து செய்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவர்களை அந்த தென்னிலங்கை அரசு தலைவர் தேர்தல் முறையை நாங்கள் நிராகரிக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கான தலைவிதியை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற வகையில் தான் இந்த தேர்தலிலே பொது வேட்பாளர் களமிறக்கப்பட போகின்றார். இதிலே நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் பங்களித்தால் தான் அவர்களோடு நாங்கள் பேரம் பேச முடியும். இல்லை நாங்கள் அவர்களோடு ஏதாவது தீர்வு தொடர்பாக பேசுவதாக இருந்தால் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் அவர்களோடு நாங்கள் இதுவரை காலம் பங்களித்து நீங்கள் என்னத்தை பெற்று தந்தீர்கள்? வெளிப்படையாகவே அதற்காகத்தான் ஆணை தந்தோம். என்னத்தை செய்தார்கள்? எதுக்குமே செய்யவில்லை. அப்படி இருக்கின்ற போது இனிமேல் நாங்கள் பங்களிப்பதன் ஊடாகத்தான் ஏதாவது நடைபெறும் என்றால் அதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒன்றுமே இல்லை. 2019ஆம் ஆண்டு மாற்றத்துக்காக வாக்களித்து சயித் பிரேமதாசாவுக்காக தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள், 3,12,000 வாக்குகள் வடமாகாணத்திலே விழுந்தது. அந்த வாக்குகள் மூலமாக என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 80% மேற்பட்ட வாக்குகள் சயித் பிரேமதாசாவுக்கு செலுத்தப்பட்டது. அவர் ஒரு சிங்கள வேட்பாளர். ஒரு சிங்கள வேட்பாளருக்காக வடக்கு மாகாணத்திலே ஒரு 80% மேற்பட்ட வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன சொன்னால் அதை எப்படி சிங்கள தேசம் எடுத்துக்கொண்டது? ராஜபக்சேக்களுக்கு எதிராக அங்கே ஒரு இனத்துவேசமாகத்தான் பார்க்கப்பட்டதை தவிர இன்னொரு சிங்களவருக்கு அந்த வாக்கு செலுத்தப்பட்டதாக அவர்கள் பார்க்கவில்லை. இன்னும் அந்த பக்குவம் தென்னிலங்கைக்கு வரவில்லை. நாங்கள் யாருக்கு வாக்களித்தாலும், அன்றோமரது சேனாவுக்கு வாக்களித்தாலும் சரி, ரணிலுக்கு வாக்களித்தாலும் சரி, சயித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தாலும் சரி, வென்றவர் மற்றவர் தமிழ் மக்களுடைய பங்கு பெற்றுதலை இனவாத கண்ணோட்டத்தை பார்க்க போகுது. ஆகவே அவர்களிடம் அந்த பக்குவ நிலை வராதவரை நாங்கள் தென்னிலங்கை தேர்தல்களை புறக்கணிப்பதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். ஆகவே இந்த உறுதிப்பாடோட நிலைமையில மக்களை வழிநடத்துவதை விட்டு, மக்களை குழப்புகின்றவரை கருத்துக்களை கூறிவிட்டு வியாக்கியானங்களை கூறிக்கொண்டு ஆதங்கப்பட்டு கொண்டு அறிக்கைகளை விடுவதால் எந்த பயனும் இல்லை. ஆகவே நீதியரசர் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக அவர் உண்மையிலே அவரை நாங்கள் போட்டுனோம். உள்ள விடயங்களை நேர்மையாக பேசுகின்றார். ரணில் விக்ரமசிங்க ஏமாற்றினால் அதை வெளிப்படையாக பேசுகின்றார். ஆனால்
அவர் தமிழ் மக்களுக்கான தலைவரா, இதை மட்டும் செய்துவிட்டால் தமிழ் மக்களுக்கான தலைவரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதற்கு தான் இந்த பதில்கள் அமையும். உண்மை. நீதியரசரை பொறுத்த மட்டும் அவருக்கும் அரசியல் தெரியாது. நல்லொரு சட்டத்தரணி, சுமந்திரனும் நல்லொரு சட்டத்தரணி, ஆனால் அரசியல் தெரியாது. தமிழ் மக்களுடைய உண்மையான நிலைகளை புரிந்து கொள்ள முடியாதவர்கள். இவர்கள் மெதுவாக ஒதுங்கி இருந்தார்கள் என்றால் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழியில் அவர்கள் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு புரிய வந்துவிடும், நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது என்பதை புரிந்து வேறு வழிகளை கண்டுபிடிப்பார்கள். தமிழர் தரப்பிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு ராமேந்திரன், நாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக பிரதான செய்திகளை தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து அரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்காவுடைய பயணம் தொடர்பாகவும் இனி எவ்வாறு சுமந்திரனை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார் என்ற விடயங்களையும் உருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் பிரதான செய்திகளை தொடர்ந்து இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.